ஹாய் வெல்கம் டு திவிஷ் அகாடமி. இன்றைக்கி ஃப்ரீ ப்ரூச்சஸ் டுட்டோரியலில் டே 11 டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று போடாததுக்கும் சேர்த்து இன்றைக்கி 2 டுட்டோரியல் வீடியோ நம்மளோட சேனலில் டெலிகாஸ்ட் ஆகும், பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளாரல் பேட்டர்ன் ஃப்ளாட் சீக்வன்ஸ் டைப்பில் இருக்கக்கூடிய ப்ரூச் ஒர்க்கு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் 4 பெட்டல்ஸ் வர மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் என்ன நம்ம கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 ஹோல். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டில் 2 ஹோல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு அந்த 2 பீட்ஸ் வருது அப்படின்றப்போ நம்ம கீழே இருக்கக்கூடிய கலர்லையே, அதாவது மெட்டீரியல் பேஸ் கலர்லையே நம்ம த்ரெட்டு எடுத்தால் கூட கம்பல்சரி அது நம்மளுக்கு வெளியே தெரியும். அப்படி இல்லை ஒரு சின்ன லைன் மாதிரி தெரியட்டும் அப்படின்னா நீங்கள் அப்படியே அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் எடுத்து யூஸ் பண்ணலாம். லைக் இப்போ இதில் க்ரீன் இருக்குது, ஸோ நம்ம ஒரு பிங்க் கலர் அப்படி இல்லை டார்க் ரெட் கலர் மாதிரி எடுத்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுவே பீடு தெரியட்டும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த பீட் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கலாம். இந்த பீட் ஆப்ஷன் கொடுக்குறப்போ பார்க்குறதுக்கு டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் எலகண்ட்டாக இருக்கும். இப்போ இதிலையே வந்து பார்த்திங்கன்னா நான் பீட்ஸ் வச்சு 4 பக்கமும் ஒரு சின்ன ஹெக்டிக் டிசைன் மாதிரி போட போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பெரிய பீடுக்கு அடுத்து ஒரு லாக்கிங் பீடு மாதிரி வச்சுருந்தேன். பட் அது ரொம்ப ஹைட்டாக இருந்ததுனால நான் அதை அப்படியே எடுத்திருக்கேன். இதை நீங்கள் இன்னுமே நெருக்கமாக போட்டிங்கன்னா இந்த இதில் பட்டர்ஃப்ளை மாடலில் உங்களுக்கு கிடைக்கும். மேலே இருக்க பீடு மட்டும் 2 லைனாக நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே பட்டர்ஃப்ளை கிடைக்கும். பட் நான் வந்து இதில் 4 பக்கமும் பீட்ஸ் வந்து நமக்கு வேவ் பேட்டர்ன் வர மாதிரி நான் கொடுக்க போகிறேன். சென்டரில் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பீடு கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்றத அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதே இடத்துல நம்ம நீடில் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நீட்டாக அந்த ஒர்க்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ டபுள் ஹோல் இருக்கக்கூடிய எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் சேம் கலரை விட ஆப்போசிட் கலரில் எடுத்திங்கன்னா அது ஒரு டிசைனாகவே உங்களுக்கு ஷோ ஆகும். அதுவும் நீங்கள் ஜரி த்ரெட்டு அப்படி இல்லை அப்படின்னா சில்க் த்ரெட் மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ சென்டரில் இருக்க பீடு வந்து ஒயிட்டே போடணுன்னாலும் போடலாம். நான் வந்து சைடில் கோல்டன் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரு கோல்டு பீடு போட்டு இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரூச்சஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன தோணுதோ, நம்ம கையில் என்ன மெட்டீரியல் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மெசஞ்சரில் கமெண்ட் பண்ணலாம். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ப்ளவுஸில் ஸ்டிச்சுடு ப்ளவுஸில் எப்படி பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்குமே தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பாக கிளாஸ் முடிகிறதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் உங்களோட ஒர்க்கை சப்மிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி உங்களுக்கு மார்னிங் 11 to 12 இந்த டுட்டோரியல் வீடியோ சேனலில் டெலிகாஸ்ட் ஆகும். சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ நாளைக்கும் இதே மாதிரி ஒரு டுட்டோரியல் வீடியோ தான். அண்ட் இன்றைக்கி மட்டும் 2 டுட்டோரியல் வீடியோஸ் இருக்குது. ஈவினிங் 3 o'clock ஒன்ஸ் அகெயின் வீடியோ வரும். நாளைக்கு பார்க்கலாம்.